வணக்கம். இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களோடு பங்கேற்பதில் மகிழ்ச்சி. எல்லாம் வல்ல இறைவனையும் என் குலதெய்வத்தையும் வேண்டி இந்த பதிவு செய்கிறேன். இன்றைய குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி 2/12/2024 திங்கட்கிழமை. இன்றைய அயனம் தட்சிணாயனம், ருது சரத் ருது. இன்றைய நாள் பிரதமை. அடுத்த நாள் மதியம் வரை இருக்குது, 4:30 மணி வரும். பிறகு வந்துட்டு துவித்திதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், மாலை 4:10 வரை. பிறகு மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கும். ஜீவன் நேத்திரம் இல்லை. புதிதாக எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பது கொஞ்சம் கடினம், கவனமாக இருக்கவும். சரி, இன்றைய நாளில் உள்ள ராசிகள் எந்தெந்த ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேச ராசிக்கு நிம்மதி, பழைய சிக்கல்கள் தீர்வு கிடைக்கும், எதிர்பார்த்தது நடக்கும். ரிஷபராசி எதிர்பார்த்த எதிர்பாராத நட்பு உண்டாகும். மிதுன ராசியில் இன்றைய நாள் சந்தோஷத்தோடும் சுகம் ஏற்படும். எல்லா விதமான தடைகளில் இருந்து விலகி நன்மை உண்டாகும். கடகம் நன்மை ஆதாயம், அதாவது ஏதாவது ஒரு எதிர்பார்த்திருந்தால் அது நிறைவேறும், எதிர்பார்ப்பு கை கொடுன்னா. சிம்மம் தடை தாமதம், எல்லா விதத்திலும் சில தடைகள் இருக்கிறது, கவனமுடன் கையாள வேண்டும். கன்னி நினைத்தது நினைத்த மாதிரி ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள் கன்னிராசி. அடுத்தது துளாராசி. தடை தடங்கள் உண்டாகும், கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த தடை தடங்கள் வருவதற்கு நிறையா ஜாதக ரீதியாக ஒருவேளை நல்ல தசாபுத்தி நடந்தால் இது குறையலாம், கன்னிக்கும் துலாத்துக்கும். மற்றபடி பொது பலனில் அது சில தடைகள் உண்டாகும், கவனமுடன் இருக்க வேண்டும். மதியம் வரை, மதியத்துக்கு பிறகு அதே ராசி சில நட்சத்திரங்களை பொறுத்து நன்மைகள் உண்டாகும். விருச்சிகம் விருப்பங்கள் நிறைவேறும் நாள், நினைத்தது நடக்கும். தனுசு எடுத்த காரியம் வெற்றி கிடைக்கும். மகரம் எதிர்பார்த்தது நன்மை இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேரும். கும்பராசியை பொறுத்தவரை உழைப்புக்கு ஏற்ற புகழும் மதிப்பும் கிடைக்கும். உழைப்பு மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்கள். உழைப்பு தான் மெயின் பொருளாக அவருடைய பொருள். மீனம் குலதெய்வ வழிபாடு அல்லது சில கோவில்களுக்கு செல்வது, பக்தி பரவசத்தோடு ஈடுபடும் நாள். சரி, இன்றைய எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அஸ்வதி மகம் மூலம் அவர்களுக்கு மிகவும் நன்மையான நாள். கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதுக்கும் மிகவும் நன்மையான நாள். எல்லாவித காரியங்களில் எதிர்பார்த்ததை விட கூடுதலான நன்மை கிடைக்கும். மிருகசீரிஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரம் அவர்களுக்கும் சாதகமாகவே எல்லாம் ஏற்படும். புனர்பூசம் விசாகம் போரட்டாதி அவர்களுக்கும் மதியம் வரை எல்லா விதமான தடைகளும் விலகி நன்மை உண்டாகும். பூசம் அனுசம் உத்திரட்டாதி இவர்களுக்கும் நல்ல பலனே கிடைக்கும். மாலை 4 மணி வரை இந்த நட்சத்திரங்களுக்கு இப்போ நன்மை உண்டாகும் என்று சொன்னதெல்லாம் மிக பிரமாதமாக இருக்கும். திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எது செய்தாலும் சில சங்கட்டங்களும் மன கஷ்டங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்திலும் எதிர்பார்த்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். யாரிடமும் வெளிப்படையாக பேசாமல் நிதானமாக இருப்பது நல்லது. விபத்து பரணி பூரம் போராடும் முடிந்தவரை வண்டி வாகனத்தில் பயணம் செய்வதை தவிர்க்கலாம், அல்லது மிகவும் கவனமுடன் இருக்கலாம். வண்டியில் செல்லும்போது இந்த செல்போன் பேசுவது, மற்ற இடத்தை கவனிப்பது, இதெல்லாம் குறைத்து கொள்வது உங்களுடைய பாதுகாப்புக்கு நல்லது என்று
இன்றைய நாளில் உள்ளது. சந்திராஷ்டமம் காலை 10 மணி வரை பரணிக்கும், பிறகு கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் நடக்கும். இன்றைய வார சூலை கிழக்கு, மணி 11:30 மணி வரலும். பரிகாரம் தயிர், அவசியம் ஏற்படும் போது பயணம், இதுக்கு பயன்படுத்தலாம். சரி, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்துட்டு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.